போன கிளாஸ்ல இந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்டை பத்தி நம்ம ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த ஓப்பன் சிஸ்டம் ஆமாம் சார். இன்டர்கனெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு 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 பிளான். இந்த பிளானை ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த பிளானை வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா, ஓகே. எந்த வெண்டரா இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர், நான் ஒரு ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஏதோ ஒன்று தயாரிக்கிறேன்னு சொன்னா, நான் இந்த பிளானை பிடிச்சிக்கணும். இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நான் செஞ்சேன்னு சொன்னா, நான் அனுப்புற என்னுடைய டிவைஸ்ல இருந்து அனுப்புற எல்லா பாக்கெட்டும் மற்ற டிவைஸ்க்கு புரியும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும், ஆனா அந்த கம்ப்யூட்டர் யாரோடும் பேசாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒரு புரிதலுக்கு எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த பின்பற்றினா புரிஞ்சிக்க முடியும். எப்படி இப்போ வந்து தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜை வச்சு பேசும்பொழுது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. அப்போ ஒரு காமன் லாங்குவேஜ் ஓகே இல்லைன்னா சார். எப்படி புரியாதோ, அந்த மாதிரி ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸும் ஒன்னோட ஒன்று பேசிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஐஎஸ்ஓங்கிற ஓகே கம்பெனி சார். வந்து, ஐஎஸ்ஓங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கம்பெனி. அது இவனுக்கு சொந்தம் அவனுக்கு சொந்தம் எல்லாம் கிடையாது. இது ஒரு பொதுவான ஒரு கம்பெனி. அது வந்து அதனுடைய ஓகே. அது வந்து ஒரு பெரிய அமைப்பு. நிறைய பேர் சேர்ந்து உண்டாயிருக்கிற ஒரு அமைப்பு. அவங்களுடைய வேலையே வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றது தான். ஒன்னொன்றுக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் அது பூர்த்தி செய்யணும். லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்க கரெக்டா இந்த ஓகே ஐஎஸ்ஓ சார். சர்டிஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க நிறைய இடத்துல ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு முத்திரை குத்திருப்பாங்க. அந்த ஆமாம் சார். ஐஎஸ்ஓ சர்டிஃபைங் கம்பெனி தான் நெட்வொர்க்கிங்க்கு என்ன ஸ்டாண்டர்ட், நெட்வொர்க்கிங்க்கு மட்டும் இல்ல, நெட்வொர்க்கிங்கோட இணைந்திருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குலாம் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுல 7 லேயர்கள் பார்த்தோம், 7 படிகள். ஒரு பாக்கெட் வந்து வெளியே போறதுக்கு முன்னால அந்த பாக்கெட் வந்து 7 படிகளை தாண்டி தான் போக முடியும். அப்ளிகேஷன் ஓகே லேயர், சார். ஓகே. வெரி குட். பிரசன்டேஷன். இது லேயர் 7. பிரசன்டேஷன் லேயர். நெக்ஸ்ட் செஷன் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர். நெட்வொர்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர். பிசிக்கல் லேயர். ஸோ இப்படி 7 லேயர்களை கொண்டது தான் ஓஎஸ்ஐ, ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ட். 7 லேயர் இருக்கு. இந்த 7 லேயரும் ஓகே சார். இந்த 7 லேயர்ல ஒன்னு மிஸ் ஆனா கூட, ஒரு லேயர் அதனுடைய வேலையை செய்யலைன்னா கூட அந்த பாக்கெட்டை வந்து அனுப்பவே முடியாது, வெளியவே அனுப்ப முடியாது. அந்த கம்ப்யூட்டரை விட்டு வெளியவே போகாது. இந்த கம்ப்யூட்டர் ஓகே இங்க சார். இருக்குது, ஏன்ற கம்ப்யூட்டர் வந்து பீனுடைய பீன்னு சொல்ற கம்ப்யூட்டரோட பேசணும். அப்போ இந்த 7 லேயரும் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த 7 லேயரும் முக்கியமா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ற லேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 லேயர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா இந்த மேல இருக்கிற 4 லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிடுது. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இந்த வேலையெல்லாம் பண்ணிடும். அதாவது நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுதானே ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்க. இப்போ நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது 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 பேரு வந்து கூகுள் சாட். அந்த கூகுள் சாட்ன்ற அப்ளிகேஷன் யார் உதவியோட நீங்க ஓபன் பண்ணீங்க? விண்டோஸோட உதவியோட, இல்லையா? விண்டோஸ் இல்லைன்னா அது கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே. இல்ல.
ஸோ விண்டோஸ் என்ன பண்ணுது, இல்ல. இதுதான் இந்த ஆப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குது. நீங்க அதை கிளிக் பண்றீங்க. குரோமா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து என்ன ப்ரௌசர்னா வச்சுக்கோங்க நீங்க. அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உட்காந்துருக்கு. ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இணைஞ்சு இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஓகே தெரியும் சார். எந்த ப்ரோட்டோகாலை வச்சு நான் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்க சொன்னீங்களா இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்களா இன்னைக்கு காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு இந்த எதுக்கு? ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணு நீங்க சொன்னீங்களா? கிடையாது. பிரசன்டேஷன் லேயரும் ஆப்ரேட்டிங் இல்ல சிஸ்டமே சார், பார்த்துது. இல்ல. ம். அப்புறம் பாக்கெட் வந்து இத்தனை ஓகே சார். இவ்வளவு வேகத்துல போகணும், இத்தனை மில்லி செகண்டுக்குள்ள வெளியே போயிடணும், ரிப்ளை வந்து இத்தனை மில்லி செகண்டுக்குள்ள உள்ள வந்துடணும் அப்படிங்கிற அந்த செஷன், அந்த டைமை வந்து நீங்க செட் பண்ணீங்களா? இல்ல. டிரான்ஸ்போர்ட் லேயர் இல்ல. பாக்கெட்டை வந்து யூடிபி யூஸ் பண்ணி அனுப்பு, டிசிபி யூஸ் பண்ணி அனுப்புன்னு நீங்க எதனா சொன்னீங்களா? கிடையாது. ஆனா நேற்று நான் காமிச்சேன், வெறும் யூடிபி யூஸ் பண்ணி அதை அனுப்பிட்டு இருக்கு. வாய்ஸ் வீடியோலாம் யூடிபி யூஸ் பண்ணி அனுப்பு. நான் பிங் பண்ணும்போது தான் ம். ஐசிஎம்பி யூஸ் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் யூடிபியா ம். போயிட்டு இருந்துச்சு. நான் பேசுற வார்த்தைகள், என்னுடைய ம். ஸ்கிரீன் ஷேரிங் எல்லாம் யூடிபியா உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. நான் ஒயர் ஷேர்ல கேப்சர் பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஓகே. இன்னொரு முறை பார்க்கணுமா? ஆமா சார், ஆமா. பாருங்க. ஓகே சார், பார்க்கலாம். ஆ. இதுல எதுல சிக்னல்? ஈத்தர்நெட்ல சிக்னல் வருது. இப்போ இது வழியா தான் நான் இன்டர்நெட்ல உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். வைஃபை வழியா கிடையாது. வைஃபையும் கனெக்ட் ஆகிருந்தாலும் நான் வைஃபை மூலியமா ஓகே சார். பாருங்க, வைஃபை இங்க வந்து கனெக்டே ஆகல. வைஃபை இருக்குது, ஆனா நான் அது வழியா கனெக்ட் பண்ணல. வயர்டு வழியா கனெக்ட் ம். பண்ணிருக்கிறேன். ரெண்டுத்தையும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ஒயர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வைஃபை வழியா ம். கனெக்ட் ஆகும். பாருங்க, உடனே இங்க இங்க தெரியுதா? உடனே மேலே ஏறுது பாருங்க. இங்க தெரியுதா? நான் காமிக்கிறது இங்க காமிக்கிறது தெரியுதா? இவ்வளவு நேரம் லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தது, அப்படி இப்போ மேலே ஆமா ஏறி சார், போயிட்டு இருக்கு. ஆமா. அப்படின்னா என்னன்னா அது வழியா இப்போ என் பேக்கெட் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குது. இருந்தது, இப்போ கொஞ்சம் மேல ஈத்தர்நெட் ஏறி வழியாவும் என் இறங்குது. பேக்கெட் போயிட்டு இருக்கு. நான் பேசுற பேக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டு வழியாவும் போயிட்டு இருக்குது. அதிகமான பேக்கெட் ஈத்தர்நெட் வழியாவும், கொஞ்சம் பேக்கெட் வந்து வைஃபை வழியாவும் ஓகே. போயிட்டு இருக்குது. எனக்கு வைஃபை இப்போ விருப்பம் இல்லை, உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் காமிச்சேன். இப்போ ஓகே. முழுக்க சார். முழுக்க இது வழியா போகும், ஈத்தர்நெட் வழியா போகும். ஓகே. வைஃபை இப்போ லீனியர் லைன் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு இல்லையா? ஈத்தர்நெட் வழியா? ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஓகே. ஈத்தர்நெட்டை ஆமா. கேப்சர் பண்ணலாம். ஈத்தர்நெட்ல போற பாக்கெட் எல்லாம் காமின்னு சொல்றேன் நான். பாருங்க, எல்லாமே யூடிபியா இருக்கு. இது என்னது? இப்ப நான் பேசுற வார்த்தைகள் இதெல்லாம், அதெல்லாம் பேசுவோம். போவோம், அங்க போவோம் நம்ம. சார், அதுக்கு யூடிபின்னா முன்னாடி என்னது நான் சார்? சொல்ல வர்றது, அதான் இந்த நம்ம. புரோட்டோகாலை பத்தி நீங்க ஏதாவது நீங்க சொன்னீங்களா? இதுதான் யூஸ் ம். பண்ணணும்னு சொன்னீங்களா? இல்ல. பாருங்க, யூசர் டேட்டாகிராம் இல்ல, புரோட்டோகால் இங்க இல்ல. இருக்குதுங்களா? எதுவுமே இல்ல. யூடிபில அதுவாவே யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை பயன்படுத்தி என்ன பண்ண ஓகே சார். ஆரம்பிச்சிருச்சு? பேச ஆரம்பிச்சிருச்சு. ம். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எங்க நடக்குதுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்குது. இது எல்லாமே நம்ம சொல்லாமலேயே செஞ்சிருக்குது. ம். ஆமா, அப்ளிகேஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஓகே. லேயர் அதாவது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரைக்கும். ம். நம்ம ஒர்க் பண்றது ஃபுல்லாவே நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல். அதாவது நெட்வொர்க்லயும் கரெக்டா டேட்டா சொன்னீங்க. லிங்க் லேயர்லயும் தான் நம்ம ரொம்ப ஐபி நம்ம அட்ரஸ் ஒர்க் பண்ற அசைன் ஏரியா பண்ணுவீங்க. ஃபுல்லா. உங்க லேப்டாப்க்கு என்ன ஐபி அட்ரஸ் ஓகே நீங்களா சார். மேனுவலா கூட அசைன் பண்ணலாம், இல்ல டிஹெச்சிபி ம். மூலியமா கூட அசைன் பண்ணலாம். ஓகே. அப்படின்னா என்னன்றதுலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். டிஹெச்சிபி என்னன்னு தெரியலையா, பரவாயில்ல, அப்புறம் ஓகே பார்க்கலாம். சார். ஸோ நம்மளுடைய ஓகே பங்கு சார். வந்து நீங்க சொன்ன ஓகே சார். மாதிரி ஓகே. கீழே இருக்கிற அந்த 3 லேயர். அப்புறம் இந்த செக்யூரிட்டி சைட்ல வேலை செய்யறவங்க டிரான்ஸ்போர்ட் லேயர்ல கூட வேலை ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. நாமளே கூட டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஒர்க் பண்ணுவோம். ஏசிஎல், ஆக்சஸ் கண்ட்ரோல் ஓகே லிஸ்ட் சார். டாபிக் ஓகே. படிக்கும் போது நம்மளும் கூட டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து ஓகே சார். பெரும்பாலான வேலைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்க்குது. நம்ம போயிட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம்.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யறது வந்து ஓகே சார். நமக்கு பிடிக்கலன்னா இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம லைட்டா ஆல்டர் பண்ணலாம். சரி, இப்போ ஓகே சார். ஓகே. அப்ளிகேஷன் லேயர் புரிஞ்சுது, நமக்கு பிரசன்டேஷன் லேயர் புரிஞ்சுது, செஷன் லேயர் புரிஞ்சுது. இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும். டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் நம்ம நேற்று பார்க்கல. செஷன் லேயர் என்ன பண்ணுது, எப்போ எந்த பேக்கெட் வெளியே போகணும், எத்தனை, ஓகே சார். ஆமா, டைம் மெயின்டைன் பண்றதெல்லாம் செஷன் லேயர் தான். இப்போ டைமிங் மட்டும் டைமிங். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? குழப்பம் நீங்க தான் உண்டாகும். இப்போ ட்ரெயின் இருக்குது, சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்? நீங்க ஓகே. சரி, சென்னைக்கு போனீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லயோ இல்லை எக்மோர் ஸ்டேஷன்லயோ தென்காசி போனீங்கன்னா சார். ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளாட்ஃபார்ம் 11 கூட இருக்கு. பெங்களூர்லாம் அவ்வளோ பெரிய அவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது. சென்னையில் அவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் டெல்லியில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஓகே சார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெயின் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா ட்ரெயினும் ஒரே நேரத்தில் கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு கதை. யாருமே போக முடியாது. ஏன்னா ஸ்டேஷன்ல தான் வந்து 11 பிளாட்ஃபார்ம் 12 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆனா ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது 2 3 தான் இருக்கும். பெரிய ஸ்டேஷன், பெரிய சிட்டியானா கூட ஒரு 3 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்போ யாரு எப்போ போகணும் அப்படின்னு தெளிவா ஒரு டைம் டேபிள் இருந்துச்சுன்னா யாருக்கும் கிளாஷ் வராது. எல்லா ட்ரெயினும் போகலாம், எல்லா ட்ரெயினும் குழப்பம் இல்லாம வரலாம். அது ஒரு சாதாரண ட்ரெயினுக்கே அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட், கோடான கோடி பேக்கெட்டுங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது போயின்னு இருக்குது. சும்மா சில 100 பேக்கெட்டுகள் 1000 லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்குது. அப்போ சரியான டைம், இந்த பேக்கெட்டுக்கு இந்த டைம் இவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த பேக்கெட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடாது, அடுத்த பேக்கெட் போயிரு அப்படின்னு சொல்லிடணும். இந்த பேக்கெட்டுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, லேட் பண்ணுதா இந்த பேக்கெட் விட்டுரு, டிராப் பண்ணிடு, அடுத்தது போ அப்படின்னு சொல்றாதான் எல்லா அப்ளிகேஷனும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கு அவங்க கம்ப்யூட்டர்ல, இல்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. எல்லா அப்ளிகேஷனும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாதான் வேலை செய்யும்னு சொன்னா நிறைய இருக்கு. எல்லா அப்ளிகேஷனுக்கும் சரியான மரியாதை கொடுக்கணும். ஒரு அப்ளிகேஷனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்லையா அந்த அப்ளிகேஷன் விட்டுருங்க, அடுத்த அப்ளிகேஷனுக்கு சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போனாதான் எல்லா அப்ளிகேஷனும் வந்து வேலை இயங்க முடியும். ஸோ இந்த செஷனை வந்து, இந்த டைமை வந்து மெயின்டைன் பண்றது அவசியம். அதையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பார்த்துக்குது. நீங்க சொல்லவே கிடையாது இந்த பேக்கெட் இப்போ போ, அந்த பேக்கெட் அப்போ போ, இந்த பேக்கெட் இப்போ வா, எதுவுமே சொல்ல கிடையாது. அப்போ நாடு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கணும். டிரான்ஸ்போர்ட் லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையிலேயே எல்லா அர்த்தமும் இருக்குது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன செய்யுங்கிற வேலையை, என்ன வேலை செய்யுங்கிறதையும் அர்த்தம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் வார்த்தையிலே இருக்குது. இது வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு சம்பந்தமான ஒரு லேயர். பேக்கெட்டை வெளியே அனுப்புறதுக்கு, அப்புறம் வெளியே இருந்து உள்ள வர டிராபிக்க வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு லேயர். சார் ஒரு டவுட் என்னன்னா, நீங்க வந்து பேக்கெட்னு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் டிராஃபிக்னு சொல்றீங்க. டிராஃபிக் ஓகே புரியுது, பேக்கெட்டும் புரியுது. இப்போ நிறைய பேக்கெட்ஸ்லாம் சேர்ந்ததுதான் டிராஃபிக்கா, இல்ல ஒரு பாக்கெட்டே வந்து டிராஃபிக்னு நீங்க கன்சிடர் பண்றீங்களா? எப்படி அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அந்த இதை? அப்புறம் வந்து டிராஃபிக் என்ன சொல்லலாம் தமிழ்ல? டிராஃபிக்னே எடுத்துங்க. ஓகே. ரெண்டும் ஒண்ணா? ஆனா வாகனங்கள் இல்லாம டிராஃபிக் உண்டா? அது வேற இது வேற, அவ்வளவுதான்.
சரி, இல்ல ஓகே ஓகே சார் ஓகே. ஆ அது வேற இது வேற. ஓகே. ஆனா இது இல்லாம அது இல்ல. ம். அது இல்ல. அப்போ ஓகே. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்ல. அப்ப கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். சரி, அதுல குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் ஆம், நிறைய பேக்கெட்ஸ் போகுது இல்லையா? டிராபிக்னு சொல்றோம். ம். ஒரு டிராபிக் போடலாம், ஒரு பேக்கெட் போடலாம். ஓகே அந்த சார். டிராபிக் தான். ஒரே ஆமா. ஒரு பேக்கெட் போனாலும், ஒரு பஸ் போனாலும், அது ரோட்ல டிராபிக்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப கொச்ச 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 கூட்டமா ம். போனாதான் டிராபிக்னு சொல்ல மாட்டாங்க. அது தப்பான அர்த்தம். யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப ஓகே. டிராபிக். ஆமா, ரொம்ப டிராபிக். அப்போ ரொம்ப ஆ, இல்லைன்னா ஆ. அது நார்மல் டிராபிக். ஒரு பஸ் போனாலும் டிராபிக் தான் ரோட்ல. ம். சரியா? ரைட். இப்போ ஓகே. டிரான்ஸ்போர்டேஷன். ம். டிரான்ஸ்போர்ட்ல டிராபிக் தமிழ்ல என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்புறமா டிரான்ஸ்போர்ட்ல ஓகே சார் ஓகே. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். டிரான்ஸ்போர்ட்ல இப்போ டிரான்ஸ்போர்ட்ல ரெண்டு வகை இருக்கு. இப்போ ஓகே. டிரான்ஸ்போர்ட்னா வெறும் டிரான்ஸ்போர்ட் வேண்டாம். அதுல அந்த அளவுக்கு அர்த்தம் வராது. இப்போ அந்த காலத்துல லெட்டர்ஸ்லாம் அனுப்புவோம். அந்த லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சில லெட்டருங்கெல்லாம் வந்து நீங்க எனக்கு அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓகே. வாங்கிட்டேன்னு சொன்னா, நான் வாங்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். ஆ. அந்த காலத்துலலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் நீங்க ஸ்பீட் ஓகே. போஸ்ட் போட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி ஒண்ணும் வர்றது கிடையாது. ம். ம். ஸோ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓகே. போஸ்ட் கார்டு இருக்கும். 25 பைசா கொடுத்து போஸ்ட் கார்டு வாங்குனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்னு ஒண்ணு வரும். ஓகே. இதே 15 காசு கொடுத்து போஸ்ட் கார்டு வாங்குனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் இருக்காது. அதாவது 15 பைசா ஆமா கொடுத்து சார். ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா எனக்கு வந்து சேர்ந்துரும். ஆ. ஆனா எனக்கு வந்து சேர்ந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ம். நான் சொன்னாதான் தெரியும். அந்த காலத்துல போனும் கிடையாது. ம். அப்போ நான் என்ன ஆ. பண்ணணும், நான் இன்னொரு லெட்டர் எழுதி போடணும். வந்துச்சுங்க ஆ. உங்க லெட்டர்னு. அப்படி செய்யாம 25 பைசா போஸ்ட் கார்டு வாங்கி அனுப்புனீங்கன்னா நீங்க எழுதி அனுப்புற போஸ்ட் கார்டு எனக்கு வந்து சேர்ந்துடும். அதுல ஒரு சீட்டு மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு சின்ன போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும். அது போஸ்ட்மேன் கிழிச்சு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே. எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவான் திருப்பி. அப்போ அந்த கார்டு ம். உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஓகே. நான் உங்கள் ஆமா, நான் உங்க ம். லெட்டர் வாங்கிட்டேன்றது கேரண்டி. ரிசீவ் ஆயிட்டு அங்கேயே ரிசீவ் ஆயிடுச்சு. ஓஹோ, டபுள் ரேட்டா? இப்பவும் இருக்கு சார் அந்த இது. இப்பவும் டபுள் நம்ம ரேட் ஆனா இல்ல. பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ம். ம்ஹும். இப்போ நான் என்ன சார்? ம். இப்ப அது பேர் என்ன சொல்றாங்க? ஆமாம்மா ரேட் கூட ஆனா. ம்ஹும். இப்போ அதே அக்னாலஜ்மெண்ட் அதே தான் சார் சொல்றாங்க. அந்த தான். நம்ம எப்படின்னா சம்திங் ரெஜிஸ்டர் ஆபீஸ். ஏதாவது இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடா இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை டக்குன்னு வராத சாரி இடத்துக்கு சென்ட் பண்றோம்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை இருக்கா? ம்ஹும். அதை வச்சு ம். சரி, அதெல்லாம் அதை யூஸ் வச்சு பண்ணி ரொம்ப பண்ற பல மாதிரி வருஷம் ஆனதுனால இருக்குது. நமக்கு தெரியும். ஆமா இருக்குது. 25 பைசா பார்த்துருக்கிறீங்களா? 15 பைசா ம் பார்த்துருக்கிறீங்களா? ஓகே. பாத்துருங்க சார், முன்னாடி பாத்துருக்கிறேன். ஆமா ஒரு மாதிரி ஆமா. ஒரு மாதிரி ஆமா. பித்தளையில இருக்கும் ஒரு மாதிரி சரி, அந்த இதுல. அந்த இதுவும் பரவாயில்ல. இருக்குது, சின்னதாவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் காணாம பாத்துருக்கேன். போயிடும். இப்பவே அதை பார்க்க முடியாது யாரோ. எங்க வீட்டுல கொஞ்சம் இருக்குது. 5 ம். பைசா, 10 பைசா, 20 பைசா. ம். ம். இப்போ ஆ. நான் சொன்னது என்னன்னா, அக்னாலஜ்மெண்ட் உள்ள ஒரு போஸ்டல் சர்வீஸும் உண்டு, அக்னாலஜ்மெண்ட் இல்லாத போஸ்டல் சர்வீஸும் உண்டு இல்லையா? அதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸ். டிசிபி வந்து அக்னாலஜ்மெண்ட் உள்ள போஸ்டல் சர்வீஸ். ஆமா சார். ம். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூடிபிங்கிறது வந்து அதாவது அக்னாலஜ்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இல்லாத நீங்க போஸ்டல் சொல்றீங்க. சர்வீஸ். ஓகே.
அக்னாலஜ்மெண்ட் இல்லாததுக்கு யூடிபி, அக்னாலஜ்மெண்ட் உள்ளதுக்கு டிசிபி. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, அது வந்து யூடிபி. ஏன் யூடிபி, ஏன் டிசிபி இல்ல? இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், பேசும்போது ஓகே சார். ஒரு வார்த்தை நான் பேசினாலும் ஒரு பேக்கெட் வராதுங்க, ஒரு 100 பேக்கெட்டுக்கு மேல வரும் உங்களுக்கு. அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்க ஸ்பீக்கர்ல அந்த ஒரு வார்த்தை வரணும்னா என் லேப்டாப்ல இருந்து பல 100 பேக்கெட்ஸ் வெளியே போகும். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்த பின்னாடி தான் ரெண்டாவது பேக்கெட் நான் அனுப்புனா என்ன ஆகும்? ஓகே. செம்மையா வாய்ஸ் பிரேக் ஆகும், ஒண்ணுமே கேட்காது உங்களுக்கு. கேட்டா கூட அப்பப்பா வாய்ஸ் பிரேக் ஆகும், இல்ல நீங்க வரது அப்படிதான் கேட்கும். அதை சேர்த்து வச்சு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வயசாயிரும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 100 பேக்கெட் அனுப்பணும்னா ஒரு பேக்கெட் போகும், அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வரும், அப்புறம் இன்னொரு பேக்கெட் போகும், அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வரும். இப்படி ஒரு பேக்கெட்டுக்கும் அக்னாலஜ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு பின்னாடி நீங்க அடுத்த பேக்கெட் அனுப்புனீங்கன்னா ரொம்ப பிரேக் ஆகும் வாய்ஸ். முதலாவது அந்த முறையே தப்பு, அதுக்கு சூட்டபிளான டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் கிடையாது. இப்போ ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் வாய்ஸ்க்கெல்லாம் அது சூட்டபிளான டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அது வந்து பல ஆயிரக்கணக்கான பேக்கெட்ஸ் உங்களை நோக்கி வருது. ஒரு பேக்கெட் வந்த பின்னாடி நீங்க அக்னாலஜ்மெண்ட் அனுப்பின பின்னாடி அடுத்த பேக்கெட் வந்துருச்சு, அந்த வீடியோவை நீங்க பார்த்தே முடிக்க முடியாது. அந்த கரெக்டான அந்த உதடு அசைகிறதே வந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த அசைவு கரெக்டுங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அந்த உதடு அசைஞ்சு முடிக்கிறது. ஆமா, எல்லா ஸ்ட்ரீமிங்னா அதனால நம்ம யூடிபி யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பேசினது ஸ்ட்ரீமிங் தான், ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங். இது எல்லாமே வந்து யூடிபியை பயன்படுத்தும். அது இல்லாம நான் ஃபைல்ஸ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைல்ஸ் அனுப்புறது புரோட்டோகால் ஒன்று இருக்கு, எஃப்டிபின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டா சொன்னீங்க. நீங்க முன்னாலே கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, கேள்விப்படாம சொல்ல முடியாது. இல்ல சும்மா கெஸ்ட்ல தான் சொன்னேன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அந்த புரோட்டோகாலை பயன்படுத்தி தான் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓகே. மறுபடியும் நீங்க ஒன்றும் அந்த புரோட்டோகாலை யூஸ் பண்ணணும்னு சொல்ல தேவையில்லை, ஆபரேட்டிங் சிஸ்டமே எஃப்டிபி தான் எடுக்கும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் தான் எடுக்கும். ஓகே. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் எடுத்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எஃப்டிபி வச்சு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எஃப்டிபி. அப்போ ஓகே சார். ஓகே. அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஒன்றும் ஸ்ட்ரீமிங்லாம் கிடையாது, நமக்கு வந்து ஃபைலை அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் பேசுறது வந்து உடனே கேட்டாதான் அது பொருள்படும் உங்களுக்கு. ஆனா ஓகே, ஃபைல் வந்து ஒரு அரை நிமிஷம் லேட்டா வந்தா ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் மெயில் அனுப்புறேன், மெயில அனுப்ப தெரியணும்னா அதுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போடணும். ஓகே சார். ஓகே. டைப் பண்ணும் போதே தெரியும் அவர் டைப் பண்றாருன்னு, இல்லையா? அதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகும்? யூடிபி யூஸ் ஆகும். ஆனா ஒரு ஃபைல் அனுப்புறதுங்கிறது வந்து அவ்வளோ அர்ஜென்ட் கிடையாது, லைவ் ஆடியோ வீடியோ மாதிரி அர்ஜென்ட் கிடையாது, அதுக்கு டிசிபி யூஸ் பண்ணும். ஓகே. ஓகே சார். இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா, இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதை வந்து நம்ம யூடிபி மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் தேவையில்ல. முக்கியமா ஒரு ஃபைல்லாம் பாத்தீங்கன்னா முக்கிய இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்கும். சரி, அப்படியே அதை வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆனா அதுல இவ்வளோ பாதி வந்து மினிட்ஸ்குள்ள சென்ட் கரெக்ஷன் பண்ண வேண்டியது பண்ணணுங்கிறது இருக்கு. இது இல்லை. பாதி அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது கரெக்ட். டிசிபி யூஸ் பண்ணி அதாவது சென்ட் ஃபைலை பண்றோம்னு வந்து வச்சுக்கலாமா கொஞ்சம் சார்? லேட் அனுப்புனாலும் பரவாயில்ல, ம். வாய்ஸ் வந்து உடனே அனுப்பிடணும், ஏன்னா இல்ல பிரேக் ஆயிடும், அர்த்தம் புரியாது அந்த பக்கம், ம். அதெல்லாம் கரெக்ட். அதனால வாய்ஸ்க்கு வந்து ம். ஓகே. யூடிபி, ஃபைல் வந்து டிசிபி, அந்த அந்த பகுதி ம். நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே. ஃபைல்லாம் ரொம்ப முக்கியம், வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது, அந்த அர்த்தம் வேண்டாம். ம். ஓகே. வாய்ஸும் முக்கியம்தான், ஆனா அங்க டிசிபி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே. டிசிபி யூஸ் பண்ணா வாய்ஸ் வந்து ம். சரியான நேரத்துக்கு போய் சேராது. அதனால நம்ம யூடிபி யூஸ் பண்றோம். ம். முக்கியம் இல்லைன்னுலாம் கிடையாது, முக்கியம்தான், வாய்ஸ் முக்கியம்தான். ஆனா அது ம். ஓகே சரியான சார். ஓகே. நேரத்துல போய் சேர்ந்தா ம். நல்லது. அதுக்கு நம்ம யூடிபி யூஸ் பண்ணாதான் பெஸ்ட். அதனால யூடிபி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணும்படியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வடிவமைத்திருக்கிறாங்க. நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், நீ டிசிபி யூஸ் பண்ணு, நீ யூடிபி யூஸ் பண்ணுன்னு எதுக்கும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களோ அதுக்குண்டான ப்ரோட்டோகால்ஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தீர்மானிக்கும். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, டிசிபிக்கும் யூடிபிக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். ஓகே சார். ஓகே. யூடிபி கனெக்ஷன்லெஸ், யூடிபி இஸ் கனெக்ஷன்லெஸ் அப்படின்னு என்ன? ம். ஓகே சார். டிசிபி இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்வாங்க, யூடிபி கனெக்ஷன்லெஸ் அப்படின்வாங்க. இப்ப நம்ம இவ்வளவு பேசுனதை வச்சு நீங்க சொல்லலாமே, டிசிபி இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட், யூடிபி இஸ் கனெக்ஷன்லெஸ் அப்படின்னா என்ன சொன்னீங்க? இப்ப கேக்குதா? பிரேக் ஆகுது. ஓகே, இல்ல வாய்ஸ் உங்க பிரேக் ஆகுது, கேட்க மாட்டேங்குது. கரெக்ட். ஏன் அப்படி சொல்றோம்? நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை இப்ப வச்சு சொல்லுங்க கேக்குது. பார்க்கலாம். டிசிபி ஏன் கனெக்ஷன் யூடிபி ஓரியன்டட்ங்கிறோம், வந்து யூடிபி ஏன் கனெக்ஷன்லெஸ் கரெக்டா கனெக்ஷன்லெஸ்ங்கிறோம்? சார்? என்னாச்சு, யோசிக்கிறீங்களா? பாருங்க, டிசிபிக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வேணுமா? அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆமா கனெக்ட் சார், யோசிக்கிறேன். ஆயிருக்கிறோம், அவன் நம்ம பேக்கெட்டை வாங்கிட்டான். ஆ. ஆனா ம். ஆமா. யூடிபியில அந்த மாதிரி ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் வருதா? கனெக்ஷன், நம்ம கனெக்ட் ஆகியிருக்கிறோம், அவன் வாங்கிட்டான், நம்ம உங்களால கரெக்ட். சொல்ல முடியுமா? ம். 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 வாங்கி ஓகே. இருக்கலாம், வாங்காமலும். இல்ல, இல்ல, இல்ல. அதனாலதான் யூடிபி வந்து ஆ. கனெக்ஷன்லெஸ் சொல்றோம், இல்ல சார், டிசிபி இல்ல. வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னு இல்லாமலும் சொல்றோம். இருக்கலாம். ம். இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது. ஓகே, டிசிபி ஓகே. என்ன பண்ணும்னா, ஒரு பாக்கெட்டை அனுப்பணும்னா, அதாவது ஓகே நான் சார். இப்போ ஓகே. ஒரு ஃபைல் அனுப்புறேன்னா, அந்த ஃபைலை அனுப்புறதுக்கு முன்னால, அந்த ஃபைலை அனுப்புறதுக்கு முன்னால அந்த கம்ப்யூட்டர் ஏ இருக்கு இல்லையா மேல, அந்த கம்ப்யூட்டர் ஏல இருந்து நீங்க பிக்கு வந்து ஒரு ஃபைல் அனுப்பணும்னா, அது என்ன பண்ணும், ஃபைல் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு பாக்கெட் அனுப்பும். அது வந்து ஒரு டெஸ்டிங் ஆமா. பாக்கெட் மாதிரி. அதை என்னன்னு சொல்லுவோம்னா சின் பாக்கெட்னு சொல்லுவோம். சின் பாக்கெட்னு சொல்லுவோம். எஸ்ஐஎன்ல எஸ்ஒய்என், சிங்க்ரனைசேஷன் பாக்கெட். என்ன சார், என்னது? சிங்க்ரனைசேஷன் என்ன தெரியும்? சிம். இப்போ நீங்க ஏல இருந்து பிக்கு ஒரு பாக்கெட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ என்ன ஓகே. பண்ணும், பிக்கு பாக்கெட் எதுல அனுப்புறதுக்கு இருந்து எதுக்கு முன்னால, சார்? எது பண்ணும்போது? அந்த 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 ஃபைல் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு ஓகே. சின் பாக்கெட் அனுப்பும், சிங்க்ரனைசேஷன் பாக்கெட் ஏ வந்து பிக்கு அனுப்பும். ஓகே. ம். இருங்க வரேன். ஒரு பாக்கெட் அனுப்பும். சின்ன என்னன்னு சொன்னேன்? சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் ஓகே சார். ஓகே. ஒன்னோடு ஒண்ணு எதனால, கலக்குறது. எதுக்காக சார் அது? ஏவும் பியும் ம். கலக்குறது, ஒன்னோடு ஒண்ணு சிங்க்ரனைஸ். கலக்குறது, அதாவது கலந்துரையாடல் அப்படிங்கிறாங்க இல்லையா? ம். ஒன்னோடு ஒண்ணு
உரையாடல் தான் ஆமா கலந்து சார், ஆமா. உரையாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஒரு சின் பாக்கெட் அனுப்பும். நம்ம நம்ம பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. நம்ம 2 பேரும் பேசலாமா அப்படின்னு ஒரு பாக்கெட் அனுப்புது. அதுக்கு இவரு என்ன பண்ணுவாரு, நீங்க பேசலாமான்னு கேட்டீங்க, அது எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஓகே. அனுப்புறது மட்டும் இல்லாம, இவனும் என்ன பண்ணுவான், சரி நம்ம பேசலாமா அப்படின்னு இவனும் ஒரு சின் பாக்கெட் சின் அனுப்புவான். பியும் என்ன பண்ணுது, எப்பா நீ அமிச்ச சின் எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டையும், ஏன் சின்ன நான் உனக்கு அனுப்புறேன், உனக்கு கிடைச்சுதான்னு எனக்கு ஓகே சொல்லு சார். அப்படின்னு பி ஒரு சின் அனுப்பும். அதுக்கு ரிப்ளை வரும். என்ன ரிப்ளை வரும்? அக்னாலஜ்மெண்ட் வரும். இது ஓகே. 3 ஸ்டெப் நடந்த பின்னாடி தான் டிசிபி வந்து உண்மையான பாக்கெட்டையே அனுப்பும், ஓகே சார். உண்மையான ஃபைலையே அனுப்பும். அதனாலதான் அது பேர் கனெக்ஷன் ஓரியன்டட். ஃபர்ஸ்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தும். நான் பேசுறது அவனுக்கு அவ்வளோ கேக்குதான்னு அவ்வளோ பாக்குது. அதே செக்யூரா போல சார் அவன் அந்த இது? பேசுறது அந்த அளவுக்கு? எனக்கு கேக்குதுன்னு அவனுக்கு தெரியுமான்னு பாக்குது. 2 பேரும் அக்னாலஜ்மெண்ட் ஓகே. வாங்குறாங்க. 2 பேரும் சிங்க் அனுப்பி 2 பேரும் ஓகே. அக்னாலஜ்மெண்ட் வந்த பின்னாடிதான் ம். அவங்க வந்து 2 பேரும் உரையாடலுக்கு தயாராகிறாங்க. அதனாலதான் டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னு சொல்லுவோம். இதை வச்சு ஓகே என்ன சார், ஓகே. சொல்லுவாங்க சில பேரு, டிசிபி இஸ் செக்யூர்டு, யூடிபி இஸ் நாட் செக்யூர். ஓகே அந்த சார், மாதிரிலாம் ஓகே. சொல்லக்கூடாது. டிசிபி செக்யூர்டுன்னு சொன்னா இப்ப ஃபயர்வால் எதுக்கு, ஆன்டிவைரஸ் எதுக்கு? என்ன ஓகே. சொல்ல வராங்க இந்த இடத்துலன்னா, செக்யூர்டுங்கிற வார்த்தை மூலியமா என்ன நமக்கு சொல்ல வராங்க, செக்யூரிட்டி கேரண்டி ஆமா. பண்ணலைங்க, போய் கரெக்ட். அவன் வாங்கினான்ற ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்குது. ஆமா, அந்த செக்யூர்ங்கிற வார்த்தைக்கு அக்னாலஜ்மெண்ட் தான் பொருள்படுமே ஒழிய பாதுகாப்புன்னு பொருள்படாது. நான் அனுப்புனதை அந்த அவன் வேர்ட் கட்டாயம் வந்து வாங்கிட்டான். அக்னாலஜ்மெண்ட் நீங்க அது கேரண்டி, அத அந்த மாதிரி வச்சுக்கலாம். கேரண்டியை தான் கரெக்ட். சில அந்த பேர் செக்யூரிட்டிங்கிறாங்க. கேரண்டீடு டெலிவரி. ஓகே, ஓகே சார். TCP provides guaranteed delivery. ஓகே. UDP is best effort delivery. ஓகே, ஓகே. ஓகே சார். UDP நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கேப்சர்ல காமிச்சேனே, யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால்னு. சார் இப்போ அந்த டிசிபி கேப்சர் யூடிபி பண்ணப்போ அதோட ஃபுல் காமிச்சேனே, ஃபார்ம் யூடிபி என்னது? யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் எழுதிருச்சு. யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். டிசிபி வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. புரோட்டோகால். TCP is transmission control protocol. UDP is user datagram protocol. ஓகே சார், ஓகே. அடுத்து ஓகே சார், ஓகே. TCP is connection Okay. oriented. UDP is Okay, sir, okay. connectionless. TCP guarantees the delivery of packet. UDP is best effort delivery. Okay, sir, okay. Best effort delivery. Okay. அப்போ டிசிபியா யூடிபியான்னு யார் முடிவு பண்றோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் F1 லேயர்ல delivery. டிசிபி Okay. மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். டிசிபி okay, மாதிரி sir, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்தாதான் அடுத்த பேக்கெட் போகும். யூடிபி வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதனால தான் நம்ம வாய்ஸ் வீடியோலாம் யூஸ் பண்றோம். அதனால டிசிபி ஸ்லோன்னு சொல்றதுனால அதை okay, sir, டிராபேக்கா okay. பார்க்க கூடாது. அந்த முறையை கையாண்டா உங்களுக்கு கேரண்டி கிடைக்குது. அதனால வந்து அந்த முறையை கையாளுறீங்க. அதுக்காக அது பேடுன்னு சொல்லக்கூடாது. டிசிபி ஸ்லோங்கிறாங்க, அப்போ வந்து நம்ம யூடிபி Okay, தான் sir. யூஸ் பண்ணணும், யூடிபி ஃபாஸ்ட் தான், யூடிபி தான் பெஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பெஸ்ட். டிசிபி வந்து Okay. இந்த கேரண்டி கொடுக்குற இடத்துல பெஸ்ட். அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உடனே போகணும்னு அவசியம் இல்லை.
ஓகே கொஞ்சம் சார். ஓகே. மில்லி செகண்ட்ஸ் லேட்டா போனா தப்பு கிடையாதுன்ற மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க டிசிபி யூஸ் பண்ணலாம். ம். ஆனா யூடிபி உடனே 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 கிடைக்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் யூடிபி ம். யூஸ் பண்ணலாம். ம். ஸோ ஓகே சார். ஓகே. ரெண்டுமே முக்கியம் தான். அந்தந்த இடங்கள்ல அது அது முக்கியமானது. டிசிபி கனெக்ஷன் ஓரியன்ட், டிசிபி வந்து கேரண்டி ஓகே. டெலிவரி அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாய்ஸ்ல யூஸ் பண்ண முடியுமா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூடிபியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யூடிபியே முடியாது இல்லைன்னா சார். என்ன கஷ்டம். பண்ணுவாங்க? ஆம். அப்போ வாய்ஸ் அதுக்குன்னு ஒரு பிரேக் ஆகும். சாஃப்ட்வேர் நம்ம தயாரிப்பாங்க. இந்த மாரி பேச முடியாது. இந்த ம். டிசிபி ம். பிரேக் 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 பண்ணி அனுப்புறது எல்லாத்தையும் ஒண்ணா கோத்து ஆ. அப்புறமா உங்களுக்கு ஒரு ஆடியோவா ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து லைவா இருக்காது. ஆனா ம். மொத்தமா உங்களுக்கு ப்ளே ஆகும். ம். அப்ப நான் பேசும்போதே உங்களுக்கு கேட்காது. பேசி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ஓ! ஓகே. அது அதாவது ஒரு பண்டல் ரிசீவ் மாரி பண்ணி கிரியேட் பண்ணி அது ஒரு மொத்தமா அத சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணி அது வந்து என்ன பண்ணி இந்த ம். அக்னாலஜ்மெண்ட் ஓகே. பேக்கெட்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லா ம். பேக்கெட்டையும் ஒண்ணா இணைச்சு வாய்ஸ் பேக்கெட்டையும் ஒண்ணா இணைச்சு உங்களுக்கு கொடுக்கும். சரி, அது மட்டும் இல்லாம இந்த டிசிபி சரி டிரான்ஸ்போர்ட் ம். லேயர்னு ஓகே இன்னொரு சார். பேரு, இன்னொரு காரணம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர்னு பேர் வச்சாங்கன்னா, ம். ஓகே. அது வந்து எத்தனை துண்டுகளாக நம்மளுடைய டேட்டாவை செக்மெண்ட் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணும். டிசிபி என்ன பண்ணும், இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், பார்க்கும் 2 ஜிபி ஃபைல் அனுப்புறாங்க, 2 ஜிபி ஃபைலை எப்படி இந்த வயருக்குள்ள அனுப்புறது? இந்த வயர் இருக்கிறதே வந்து 100 மெகா பிட்ஸ் தான். ஓகே. எப்படி நான் 2 ஜிபி டேட்டாவை அந்த வயருக்குள்ள நுழைக்கிறது? சரி, அப்ப அந்த ரெண்டு ம். ஜிபி வயர் 2 ஜிபி டேட்டாவை எத்தனை துண்டுகளா ம். ம். துண்டு பண்ணா அந்த ம். வயர்ல ம். ஈஸியா ஓகே. போகும். அந்த வயருடைய கெப்பாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஒயர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி துண்டு துண்டா பண்ணும். அதுக்கு பேரு செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். டேட்டா செக்மெண்டேஷன், செக்மெண்ட், செக்மெண்டிங் ஆஃப் டேட்டா. துண்டு பண்ணும், ம். ஓகே சார். ஒயரை துண்டு பண்ணும். ம். ஓகே. அதுக்கு பேரு செக்மெண்டிங். இப்போ அந்த துண்டுகளை வந்து சீக்வன்ஸும் பண்ணும். இது முதலாவது துண்டு, இது இரண்டாவது துண்டுன்னு சீக்வன்ஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? துண்டு துண்டா ஓகே. அனுப்புறதுனால 10வது துண்டு முன்னால ஓகே. போயிடும், அப்புறம் 90வது துண்டு 2வதுல போயிடும், அப்புறம் பொருள் படாது, ரிசீவ் பண்ற இடத்துல மீனிங்கே வராது. நான் சொல்றது புரியுதா? ம். ஒரு உங்க பேரை வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க, அதை துண்டு துண்டா துண்டு துண்டா குட்டியா வெட்டுங்க. வெட்டி அதை ஒவ்வொரு ம். வார்த்தையும் ஓகே தனித்தனியா சார். ஓகே. கத்திரிக்கோல் வச்சு வெட்டிட்டு ம். புரியுது. யாருக்கிட்டயாவது இதை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு உங்க பேரே தெரியாத ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பாருங்களேன். ம். நான் சொல்றது ம். புரியுதா? என்ன ஆகும்? தமிழே தெரியாத ஒரு ஆளு உங்க பேரே இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில காதால கேட்டதே கிடையாது, அவர்கிட்ட பண்ற உங்க புரியுது சார். பேரனுடைய புரியுது. ஆல்பபெட்ஸ் எல்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி அவங்க அலைன் ஒரு மாத்தி மாத்தி பண்ணி ஒரு ஒரு மாரி ஒரு டப்பால வித்தியாசமா போட்டு கொண்டாரு. இத அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ம். அப்படின்னா கட்டாயம் அவர் உங்க பேரை அரேஞ்ச் பண்ணவே மாட்டார். ஆ. உங்க பேரை அவர்னால உருவாக்கவே முடியாது. அவன் தானே? ம். ஏன்னா அவரு உங்க பேரை கேட்டதே கிடையாது. தமிழ் பேரு அவர் கேட்டதே கிடையாது. அவரு வெளிநாட்டுக்காரர் அவரு. ம். அவருக்கு அது ஆர்டர் பண்ணவே வராது. என்னடா இது இங்கிலீஷ் டிக்ஷனரியில இல்லாத வார்த்தையா ம். இருக்குது. ஆமா சார். அதுவே நீங்க கட் ம். பண்றதுக்கு ஆமா. முன்னால அந்த பேப்பர் அப்படியே திருப்பி நம்பர் ம். போட்டுட்டு ம். ம். கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க,
ரிசீவ் பண்றவர் அந்த நம்பரை சீக்வன்ஸ் பண்ணுவார். ம். நம்பர் தெரியும் அவருக்கு இல்லையா? அந்த நம்பர் பிரகாரம் அடுக்கிட்டு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு அடுக்கிட்டு அப்படியே நீங்க திருப்பி போட்டா உங்க பேர் வந்துடும். சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க ஓகே. ஸ்கூல்ல. ஒரு பெரிய படம் வந்து ம், ம், ம். பீஸ் பீஸா கட் பண்ணி ஆமா சார். விட்டுருப்பாங்க. அது நம்ம அழகா டிசைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துக்கு பின்னால வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ம். அந்த நம்பர் பிரகாரம் அந்த கார்டை அடுக்குனாலே போதும், அந்த படம் ம். வந்துடும். அந்த மாதிரி அந்த நம்பரிங் முக்கியம். எந்த எந்த துண்டு ஃபர்ஸ்ட் வைக்கணும், எந்த துண்டு ரெண்டாவது ம், வைக்கணும்னு ம். இல்லையா? ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்பர்ல என்ன பண்ணுது, ஒயர் எவ்வளோ ம், ஆமா. கெப்பாசிட்டி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ம், ஓகே. உங்க டேட்டாவை துண்டு பண்றது இல்லாம, இது முதல் துண்டு, இது ரெண்டாவது துண்டு, இது மூணாவது துண்டுன்னு சீக்வன்ஸ் நம்பரை போட்டு அனுப்பும். ம், ஆமா சார். சில சமயங்கள்ல அதுதான் உங்க தகவல், நீங்க அனுப்புற தகவல். இந்த இந்த பிடிஎஃப் ஃபைலு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். டேட்டாங்கிறது ம், நீங்க ஓகே. அனுப்புற தகவல். அந்த சார், தகவல் பேக்கெட்டை தானே போகுது. ஒரு டவுட். இப்போ நீங்க டேட்டான்னு சொல்றீங்கல்ல, அது ஓகே. அது சரி, டேட்டா நம்ம இப்போ பேக்கெட்டுன்னு அதை எடுத்துக்கணுமா, டேட்டான்னு எடுத்துக்கணுமா? என்ன கேட்டீங்க? ஓகே. அதுக்கு முன்னால் நான் என்ன ம், சொல்லிட்டு ஓகே இருந்தேன்? சார். துண்டுகள். ஆமா, ம், ஆமா, ஆமா. சீக்வன்ஸ் ஓகே நம்பர் சார், ஓகே. கொடுத்த பின்னாடி ரிசீவ் பண்ற இடத்துல மாறி மாறி போனா கூட அத சரியா வரிசைப்படுத்த முடியும். பாருங்க, இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய சிலந்தி வலைன்னு தான் சொல்லுவாங்க அந்த இல்லையா? அதனாலதான் வெப்புங்கிறாங்க சீக்வல் இல்லையா? நம்பர் வந்து கொடுக்கணும். சிலந்தி வலை பார்த்துருக்குறீங்களா? ம், அது எப்படி இருக்குது? கச்சாமச்சா கச்சாமச்சான் இருக்கும். நிறைய ஒயர்கள் மாதிரி போயிட்டு எல்லாம் ஒன்னா ஒரு 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 சென்டர்ல போயிட்டு மீட் ஆகும். அப்போ ஒரு சென்டர் போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ம், இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அந்த அந்த ம், பேக்கெட்லாம், பார்த்துருக்கேன் அந்த சார். டேட்டாலாம், என் வாய்ஸ்லாம் ஒரு வழியா வந்து சேருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்டர்நெட் ம், வந்து ஆமா. உங்களை வந்து சேர்றதுக்கு பல வழிகள் வச்சுட்டு இருக்கு. சில பேக்கெட் வந்து அந்த வழியா ம், போகும், சில ஓகே. பேக்கெட் வந்து இந்த வழியா போகும், சில பேக்கெட் வந்து வேற வழியா போகும். மொத்தத்துல வந்து எல்லாம் சேர்ந்துரும் உங்ககிட்ட. பல பாதைகளை பயன்படுத்தி சில 100 பாக்கெட் இது வழியா வரும், சில 100 பாக்கெட் அது வழியா வரும். ம், வந்து ஓகே. கடைசியில அங்க வந்து உங்களை வந்து சேர்ந்துரும். வந்து சேர்ந்ததும் அத ம், அதான் டெஸ்டினேஷன் வந்து கோர்வைப்படுத்தணும். இந்த ஏன்னா பார்ட் சில எப்படி வேணாலும் சமயம் இருக்கலாம். 50வது பாக்கெட் எந்த ஃபர்ஸ்ட் இதில் வரும், வேணாலும். ம், ஓகே. முதலாவது பாக்கெட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அப்போ வாங்கி அதை சீக்வன்ஸ் பண்ணி ம், ஓகே. கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அர்த்தம் புரியும். நான் அமிச்ச டேட்டாக்கு ம், அர்த்தம் புரியும். அந்த வேலையையும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் பார்க்கும். ஓகே. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் அது துண்டு பண்ணிச்சு. பெரிய டேட்டாவை சின்ன சின்ன துண்டு பண்ணது ம், டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயருடைய வேலை தான் அதை வந்து அந்த ம், ம், துண்டுகளை வந்து சரியான வகையில கையாளுறதுக்கும் அதனுடைய பொறுப்பு தான். அந்த நம்பர் போட்டு ம், அந்த ஓகே. நம்பரை பார்த்து ரீஅரேஞ்ச் பண்றது. அனுப்புற ம், இடத்துல ம், நம்பரை ஆமா. போட்டு அனுப்புவோம், வாங்குற ம், இடத்துல அந்த நம்பரை பார்த்து அரேஞ்ச் பண்ணும் இல்லையா? அங்க இருக்க டிரான்ஸ்போர்ட் லேயர். சரி, நெட்வொர்க் லேயர்ல என்ன பண்ணுறாங்க? நெட்வொர்க் லேயர்ல ஐபி அட்ரஸ் கொடுக்கும். இப்போ ஒரு ம், கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ரஸ் இருக்கு. ம், ஒன்று ஐபி அட்ரஸ், ம், இன்னொன்று மேக் அட்ரஸ். ஒன்று ம், ஐபி அட்ரஸ், ஓகே. இன்னொன்று ஓகே. மேக் அட்ரஸ். அனுப்புறவங்களுடைய ஐபி அட்ரஸையும் வாங்குறவங்களுடைய ஐபி அட்ரஸையும் நீங்க அனுப்புற அந்த டேட்டால திணிக்கிறது யாருடைய வேலைன்னா நெட்வொர்க் உடைய வேலை, நெட்வொர்க் லேயருடைய வேலை. ஓகே. அனுப்புறவங்களுடைய மேக் அட்ரஸையும்
அடுத்து இருக்கிற டிவைஸ்னுடைய மேக் அட்ரஸையும் திணிக்கிற வேலை மேக் யாருது? அட்ரஸ். ஓகே டேட்டா சார். லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் அனுப்புறவங்களுடைய மேக் அட்ரஸையும் அடுத்து இருக்கிற ஆள் எந்த நபர்கிட்ட ஓகே இந்த சார். பேக்கெட் ஓகே. போதோ அவங்களுடைய மேக் அட்ரஸையும் ஓகே. நீங்க அனுப்புற அந்த தகவலுக்குள்ள திணிக்கிற வேலையை யார் பார்க்கறா? டேட்டா லிங்க் லேயர் பார்க்கும். ஸோ ஐபி அட்ரஸ் திணிக்கிறது நெட்வொர்க் லேயர், என்ன சார்? மேக் திரும்ப அட்ரஸ் சொல்லுங்க. திணிக்கிறது இல்ல அதான் டேட்டா டேட்டா. லிங்க் லேயர். ஓகே. அப்படி ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் மேல இருந்து டேட்டா லிங்க் லேயர் வரைக்கும் ஓகே. எல்லா வேலையும் நடந்த பின்னாடி அது பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா டேட்டா வந்து லிங்க் லேயர். ஒயர் ஓகே. வந்து ஓகே. 2 சிக்னலை தான் புரிஞ்சுக்கும், ஆன் மேக் ஆஃப். அட்ரஸ் இது 2 பண்றது தான் புரிஞ்சுக்கும் டேட்டா ஒயர். லிங்க் லேயர். ஒயர் ஓகே வழியாக சார். தான் நீங்க அனுப்பி ஆகணும். ஒயருக்கு 2 தான் தெரியும், ஆன் ஆஃப். அது வைஃபையா இருந்தா கூட ஆன் ஆஃப் மட்டும் தான் தெரியும். அது பேர் மாடுலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆன் ஆஃப் வச்சுதான் நீங்க எல்லா வகையான தகவல்களையும் அனுப்பணும். நீங்க பிடிஎஃப் அனுப்பினாலும் ஆன் ஓகே ஆஃப் சார். வழியா தான் போகும். அதாவது பைனரின்னு சொல்லுவோம், பைனரிஸ், பைனரி நம்பர் பைனரி ஃபார்ம்ல தான் போகும். நீங்க வாய்ஸ் பேசினாலும் பைனரி ஃபார்ம்ல தான் போகும். ஸோ என்ன பண்ணீங்கனாலும் பைனரி ஃபார்ம்ல தான் ஒயர் வழியா அனுப்பி ஆகணும். அந்த கன்வர்ஷன் பண்றது தான் பிசிக்கல் லேயருடைய வேலை. அது உங்களுடைய டேட்டாவை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்றது தான் இந்த பிசிக்கல் லேயருடைய வேலை. எலக்ட்ரிக்கல் சிக்னல், சரியா? உங்க டேட்டால இருந்து எலக்ட்ரிக்கலா மாறுது. இப்போ நீங்க எழுதும் போது அப்ளிகேஷன் வச்சுதான் எழுதுறீங்க. ஒரு மெயில் எனக்கு எழுதும் போது அந்த அப்ளிகேஷன்ல வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, வேற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை எடுத்து பைனரியா மாத்தணும். இப்போ இது வந்து எந்த சிக்னல்ல எலக்ட்ரிக் இருந்து சிக்னலா எலக்ட்ரிக்கலா மாத்தி கன்வெர்ட் ஆகுது சார்? பிட்ஸ் அண்ட் எப்படி? பைட்ஸா மாத்தி அனுப்பும். அது நீங்க அப்ளிகேஷனுக்குள்ள பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் எல்லாம் நீங்க எழுத மாட்டீங்க, இங்கிலீஷ் வார்த்தையிலே ஆமா. எழுதுவீங்க. அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஆமா சார். நீங்க ஃபைல் அனுப்புனீங்கன்னா எஃப்டிபி ப்ரோட்டோகால் எடுக்கும், நீங்க பிங் பண்ணீங்கன்னா ஐசிஎம்பி எடுக்கும். ஓகே. இது எந்த ஐசிஎம்பி எடுத்திருந்தாலும் சரி, எஃப்டிபி எடுத்திருந்தாலும் சரி, பிசிக்கல் லேயர்ல போகும்போது எப்படிதான் போகும்? பைனரியா போகும். ஓகே. சரி, நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ. ஓகே சார். ம். 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 பைனரி. ஓகே சார்.